ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா அதே தான் 9th தேர்ட் டேர்ம் தமிழ். தொடர்ச்சியான கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். 61வது கொஸ்டின், பொருள் இலக்கணம் டேஷ் வகைப்படும்னு கேட்டிருக்காங்க. இப்போ தமிழ் இலக்கணத்தை எத்தனையாக பிரிச்சிருப்பாங்க? மொத்தம் 5ஆக பிரிச்சிருப்பாங்க. எழுத்து இலக்கணம், சொல் இலக்கணம், பொருள் இலக்கணம், யாப்பு இலக்கணம், அணி இலக்கணம், மொத்தம் 5ஆக பிரிச்சிருக்காங்களா? இதில் ஒரு வகையான பொருள் இலக்கணம் 2 வகைப்படும். பொருள் இலக்கணம் பார்த்திங்கன்னா 2 வகைப்படும். ஃபோர்த் ஆப்ஷன் 2 தான் சரியான விடை. அந்த 2 வகை என்னதெல்லாம்? அகப்பொருள், புறப்பொருள். பொருள் இலக்கணம் 2 வகைப்படும். அது எதெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒன்று அகப்பொருள், இன்னொன்று பார்த்தீங்கன்னா புறப்பொருள். அகப்பொருள், புறப்பொருள் இதை பற்றி ஏற்கனவே முந்தைய ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன். அகப்பொருள்னால் ஒரு தலைவன் தலைவி இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுடைய இல்லற வாழ்க்கை, வீட்டுக்குள்ளே நடக்கிறத பற்றி கூறக்கூடியது தான் அகப்பொருள். இது இடமுச்சல திணை பார்த்தீங்கன்னா அகத்திணைன்னு சொல்லுவாங்க. அதுவே புறப்பொருள்னா அவங்க வீட்டுக்கு வெளியே. அது என்னவாக இருக்கலாம்? வீரமாக இருக்கலாம், கொடையாக இருக்கலாம், அப்புறம் புகழாக இருக்கலாம், கருணையாக இருக்கலாம், என்ன வேணாலும் இருக்கலாம், வீட்டுக்கு வெளியே. இது புறப்பொருள்னு சொல்லுவாங்க. இதை பற்றி கூறக்கூடிய திணை பார்த்திங்கன்னா புறத்திணை. ஏற்கனவே சொல்லியிருந்தேன், இருந்தாலும் பார்த்துக்கோங்க லைட்டாக. அப்புறம் 62வது கொஸ்டின், அகப்பொருளை தொல்காப்பியர் டேஷ் வகைகளாக பிரித்துள்ளார். அந்த அகப்பொருள் இருக்குல்ல, அதை தமிழின் மிக பழமையான இலக்கண நூலான தொல்காப்பியம், அதனை இயற்றிய தொல்காப்பியர் பார்த்திங்கன்னா மொத்தம் 3 வகையாக பிரிச்சிருப்பார். அப்போ தொல்காப்பியர் அகப்பொருளை 3 வகைகளாக பிரிச்சிருப்பார். 3 தான் சரியான விடை. அந்த 3 எதெல்லாம் பார்த்தீங்கன்னா, முதற்பொருள், கருப்பொருள், உரிப்பொருள், இந்த 3ஆக பிரிச்சிருப்பார். இந்த 3 எதுன்னு பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த கொஸ்டினில் பார்க்கலாம். முதற்பொருள், கருப்பொருள், உரிப்பொருள், இதுதான் அகப்பொருளுடைய 3 டைப்ஸ். தொல்காப்பியர் இப்படி பிரித்து வச்சிருக்காரு. 63வது கொஸ்டின், ஐவகை நிலங்களில் வாழும் மக்களின் வாழ்க்கைக்கு அடிப்படையாக அமைந்த பொருள் என்பது என்னதுன்னு கேட்டிருக்காங்க. எதுக்கு ஐவகை நிலங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொத்தம் அகத்திணை 7 தானே. ஆனால் எதுக்கு ஐவகை நிலங்களை மட்டும் கொடுத்துருக்காங்கன்னா, ஏன்னா மொத்த அகத்திணைகள் 7 தான். அதில் அன்பிற்கு உரியதாக அமைந்தது மொத்தம் 5 தான். அது குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை, இந்த 5 தான் அன்பின் 5 நிலைகள்னு சொல்லுவாங்க. இதுவும் ஏற்கனவே சொல்லியிருப்பேன். ஏன்னா மொத்தம் அந்த அகத்திணை 7 இருக்கலாம், அதில் கடைசி உள்ள கைக்கிளை, பெருந்திணை, இந்த 2 அன்பிற்கு உரியதாக அந்தளவு பார்த்துருக்க மாட்டாங்க. முதல் 5 மட்டும்தான் அன்பின் 5 நிலைகள்னு சொல்லுவாங்க. அதனால் ஃபஸ்ட்டு 5க்கு மட்டும்தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஐவகை நிலங்கள்னால் குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை, இந்த ஐவகை நிலங்கள். இதில் வாழக்கூடிய மக்களின் வாழ்க்கைக்கு அடிப்படையாக அமைந்த பொருள் எதுன்னு கேட்டிருக்காங்க. அப்போ இந்த மக்களுடைய வாழ்க்கைக்கு அடிப்படையாக அமைந்த பொருள் எதுன்னு பார்த்தீங்கன்னா முதற்பொருள் தான். இப்போ வாழ்க்கைக்கு அடிப்படையாக இருக்கக்கூடியது முதற்பொருள் தான். அப்படி இந்த முதற்பொருளில் என்னதெல்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நிலமும் பொழுதும் இருக்குது. ஐவகை நிலங்கள் அதில் உள்ள மக்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான அடிப்படை என்னது? முதற்பொருள். எதுக்கு அடிப்படைன்னு சொல்கிறாங்க? மக்கள் வாழறதுக்கு நிலம் வேணும். நிலத்தில் தானே வாழ முடியும். அதனால் இந்த நிலமும் பொழுதும் இது அடங்கிய முதற்பொருள், அதுதான் அடிப்படை அப்படின்னு சொல்கிறாங்க. நிலமும் பொழுதும் இதுதான் முதற்பொருள். நிலம்னா என்னது? ஐவகை நிலங்கள் வந்துடும். பொழுதுனா என்னது? பெரும்பொழுது, சிறு பொழுது அப்படின்னு 2ஆக பொழுது பிரிச்சிருப்பாங்க. இதுதான் அடிப்படை. அப்போ முதற்பொருள் தான் அடிப்படை. அப்புறம் 64வது கொஸ்டின், ஐந்திணைகளின் ஒழுக்கத்தினை குறிக்கக்கூடிய பொருளாக அமைவது எதுன்னு கேட்டிருக்காங்க. ஐவகை நிலங்களுடைய மக்களின் வாழ்க்கைக்கு தேவையான அடிப்படை பொருள் முதற்பொருள், அது பார்த்தாச்சா. அதே மாதிரி ஐந்திணைகளில் வசிக்கக்கூடிய மக்களின் ஒழுக்கத்தினை குறிக்கக்கூடிய பொருளாக அமைவது எதுன்னு பார்த்தீங்கன்னா, அது உரிப்பொருள். அடிப்படைனா முதற்பொருள், அதுவே ஒழுக்கத்தை குறிக்கக்கூடியதுன்னா உரிப்பொருள். இதுவே கருப்பொருள்னால் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஐவகை நிலங்கள் இருக்குல்ல, அதில் காணப்படக்கூடிய மற்ற பொருட்கள் எல்லாமே கருப்பொருள்னு சொல்கிறாங்க. அது என்னதெல்லாம் வரும்னா, தெய்வங்கள், மக்கள், விலங்குகள், பூ, யாழ், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த கருப்பொருளில் வரும். அந்த ஐவகை நிலங்களில் காணப்படக்கூடிய மற்ற பொருட்கள் அது எல்லாமே கருப்பொருள்னு சொல்கிறாங்க. இந்த உரிப்பொருள் இருக்குல்ல, அது எந்தெந்த திணைகளுக்கெல்லாம் எந்த மாதிரி வரும்னு அடுத்த கொஸ்டினில் பார்க்கலாம்.
65வது கொஸ்டின் பாருங்கள், தவறான இணையை கண்டறிகன்னு கேட்டிருக்காங்களா? ஸோ தவறான இணையை கண்டறிக. ஏதோ 3 வந்து கரெக்டாக இருக்குது, 1 மட்டும் தப்பாக இருக்குது. எல்லாமே திணைகளும் அந்தந்த திணைகளுக்கு உரிய உரிப்பொருள் இதை தான் இவங்க வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 1 மட்டும் தப்பாக இருக்குது. வரிசையாக பார்த்துடலாமா? ஸோ குறிஞ்சி திணையுடைய உரிப்பொருள் என்ன கொடுத்துருக்காங்க? புணர்தலும் புணர்தல் நிமித்தலும். ஸோ புணர்தலும் புணர்தல் நிமித்தமும் இதுதான் குறிஞ்சி திணையுடைய உரிப்பொருள். இது வந்து கரெக்டு தான். ஸோ இதோடைய மீனிங் பார்த்தீங்கன்னா, குறிஞ்சி திணையில் பார்த்தீங்கன்னா தலைவன் தலைவி அவங்க வந்து இல்லற வாழ்க்கையில் வந்து சந்தோஷமாக இருக்காங்க. அதை தான் இது வந்து மீன் பண்ணுது. ஸோ இது வந்து கரெக்டு தான். அப்போ ஃபஸ்ட்டு கரெக்டா? அப்புறம் 2வது பாருங்கள், முல்லை நிலத்துடைய முல்லை திணையுடைய உரிப்பொருள் என்ன கொடுத்துருக்காங்க? இருத்தலும் இருத்தல் நிமித்தம்னு கொடுத்துருக்காங்களா? இதுவும் கரெக்டு தான். ஸோ இதோடைய மீனிங் பார்த்தீங்கன்னா, இப்போ தலைவன் வந்து தலைவி கிட்ட வந்து என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நீ வந்து நான் சொல்கிறத வர வெயிட் பண்ணு, ஒரு குறிப்பிட்ட காலம் வந்து தலைவியை காத்திருக்க சொல்லலாம் தலைவன். அதுக்கப்புறம் வந்து நம்ம கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமாக இருக்கலாம். அந்த மாதிரி ஒரு டைமை வந்து சொல்கிறான். கொஞ்ச நாள் காத்துட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம கல்யாணம் பண்ணி சந்தோஷமாக இருக்கலான்னு காத்திருக்க சொல்லலாம். அதனால தான் தலைவி வந்து காத்திருக்காங்க. ஸோ இதுதான் இருத்தலும் இருத்தல் நிமித்தம்னு சொல்கிறாங்க. இது வந்து முல்லை திணைக்குரிய உரிப்பொருள். இதுவும் கரெக்டு தான். அப்புறம் 3வது பாருங்கள், மருத திணைக்குடைய உரிப்பொருள் பார்த்திங்கன்னா ஊடலும் ஊடல் நிமித்தம்னு சொல்கிறாங்களா? இதுவும் ரொம்பவே கரெக்டாக பொருந்தியிருக்கு. ஸோ 3வதும் கரெக்டு தான். ஸோ இதோடைய மீனிங் பார்த்திங்கன்னா, தலைவனுக்கும் தலைவிக்கும் இடையில் வந்து சின்ன சண்டை நடக்குது. ஸோ தலைவனுக்கும் தலைவிக்கும் நடுவில் சின்ன வந்து சண்டை நடக்குது. அதில் பார்த்திங்கன்னா தலைவி பார்த்திங்கன்னா தலைவன் மீது வந்து கொஞ்சம் கோபம் கொள்கிறார். தலைவி தலைவன் மீது கொஞ்சம் வந்து கோபம் அடைகிறாள். இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த கோபமும் வந்து ஒரு சந்தோஷமான வாழ்க்கைக்கு வந்து அடிப்படை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சின்ன சின்ன கோபம் இருந்தால் தான் வாழ்க்கையில் வந்து சந்தோஷமும் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஊடல்னால் சின்ன சண்டை, அவ்வளோதான். ஊடலும் ஊடல் நிமித்தரும் மருத திணைக்குரிய உரிப்பொருள். இதுவும் ரொம்பவே கரெக்டு தான். அப்போ எது தப்பு? கடைசி உள்ளதான் தப்பாக இருக்கும். நெய்தல் வந்து பிரிதலும் பிரிதல் நிமித்தம்னு சொல்லியிருக்காங்களா? இது வந்து தப்பு. ஸோ நெய்தலுக்கு என்ன உரிப்பொருள் வரும்னு பார்த்தீங்கன்னா, இரங்கலும் இரங்கல் நிமித்தமும். நெய்தலுக்கு வரக்கூடிய உரிப்பொருள் பார்த்தீங்கன்னா இரங்கலும் இரங்கல் நிமித்தமும். ஸோ வருத்தம் அடைகிறாள் அந்த மாதிரி மீனிங் வரும். ஸோ நெய்தலுக்கு வந்து இரங்கலும் இரங்கல் நிமித்தமும். நெய்தல்னால் என்னது? கடலும் கடல் சார்ந்த இடமும். தலைவன் வந்து மீன் பிடிக்க கடலுக்கு போகிறான். அப்படி போயிட்டு உரிய நேரத்தில் திரும்பி வராமல் அவன் வரதுக்கு வந்து ரொம்ப லேட் ஆகுது. ஸோ அப்படி லேட் ஆகுதுனால தலைவி வந்து தலைவனுக்கு வந்து கடலில் என்ன ஆச்சு அப்படின்னு ரொம்ப வந்து வருத்தமாக காத்து கொண்டு இருக்கிறார். ஸோ கடலுக்கு போன தலைவன் வந்து வரதுக்கு லேட் ஆகுது. அதனால் தலைவனுக்கு கடவுளில் எதுவும் ஆபத்து நடந்துட்டா அப்படின்னு தலைவி வந்து ஏக்கத்துடன் காத்து கொண்டிருக்கிறாள். அதான் இதை வந்து மீன் பண்ணுது. ஸோ நெய்தல்னா இரங்கலும் இரங்கல் நிமித்தமும். ஸோ இதான் தப்பாக புரிந்திருக்கு. அப்போ நமக்கு வந்து இதான் சரியான விடையாக இருக்கும். அப்புறம் அந்த பிரிதலும் பிரிதல் நிமித்தமும் இது வந்து எந்த திணைக்குரிய உரிப்பொருளாக இருக்கும்? எந்த திணை வந்து இதில் கூறப்படவில்லை? பாலை திணை. அப்போ பிரிதலும் பிரிதல் நிமித்தமும் பாலை திணைக்குரிய உரிப்பொருள் தான். ஸோ பாலை திணையில் பார்த்தீங்கன்னா தலைவன் வந்து பணம் சம்பாதிக்காண்டி, ஸோ தலைவன் வந்து ஏதோ வேலைக்கு வந்து போகிறான். அப்போ போகும்போது வந்து தலைவியை விட்டு பிரிந்து போகிறான். ஸோ அதனால் வந்து தலைவன் வந்து பிரிஞ்சு போகிறான் அப்படின்னு கொஞ்சம் ஏக்கத்தோடு இருக்க மாதிரி வரும். ஸோ பாலை திணைக்குரிய உரிப்பொருள் பார்த்திங்கன்னா பிரிதலும் பிரிதல் நிமித்தமும். பொருளிட்ட செல்ல வேண்டி தலைவன் வந்து தலைவி விட்டு பிரிந்து போகிறான். அதனால் தலைவி வந்து கொஞ்சம் வருத்தத்தோடு இருக்கிறாள். இந்த மாதிரி மீனிங்கில் வரும். அப்புறம் 66வது கொஸ்டின் பாருங்கள், புறத்திணையை 12ஆக பிரித்து கூறும் நூல் எது? ஸோ புறத்திணை இருக்குல்ல, அப்புறத்திணை வந்து மொத்தம் 12ன்னு ஸ்கூல்லலாம் படிச்சிருப்போம். பொதுவாக அப்படி தான் படிச்சிருப்போம். அந்த புறத்திணையை 12ஆக பிரித்து கூறும் நூல் வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா புறப்பொருள் வெண்பா மாலை. அப்போ புறத்திணைகள் 12 அப்படின்னு புறத்திணையை 12ஆக பிரித்து கூறக்கூடிய நூல் வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா புறப்பொருள் வெண்பா மாலை தான். ஸோ தொல்காப்பியம் கிடையாது. ஆர்வக்கோளரில் எதுவும் தப்பாக வந்து போட்டுறதுங்க. ஸோ புறத்திணையை 12ஆக பிரித்துக்கிற நூல் வந்து புறப்பொருள் வெண்பா மாலை தான். கரெக்டாக பார்த்துக்கோங்க. அப்புறம் 67வது கொஸ்டின், தொல்காப்பியர் புறத்திணையை டேஸாக பிரித்தார்.
ஸோ தொல்காப்பியர் இருக்கார்ல, அவர் புறத்திணையை எத்தனையாக பிரித்து வச்சுருக்காருன்னு கேட்டிருக்காங்க. ஸோ புறத்திணையை 12ஆக பிரித்தது யார்? புறப்பொருள் வெண்பாமலை அந்த நூல் தான் 12ஆக பிரித்து வச்சுருக்கு. அதே புறத்திணையை தொல்காப்பியர் வந்து எத்தனையாக பிரித்து வச்சுருக்காருன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் பார்த்திங்கன்னா 7. ஸோ தொல்காப்பியத்தின் ஆசிரியர் இவர் வந்து புறத்திணையை 7ஆக பிரிச்சிருப்பார். புறத்திணை மட்டும் இல்லை, அகத்திணையையும் 7ஆக தான் பிரித்து வச்சுருப்பார். அப்போ தொல்காப்பியர் பார்த்திங்கன்னா அகத்திணை மற்றும் புறத்திணை ரெண்டையுமே 7ஆக தான் பிரித்து வச்சுருப்பார். ஸோ தொல்காப்பியர்னா அகத்திணை புறத்திணை இந்த ரெண்டும் 7 டைப்பாக பிரிச்சிருப்பார். ஸோ அந்த தொல்காப்பியரால் பிரிக்கப்பட்ட புறத்திணைகள் மொத்தம் 7. அந்த 7 எதனான்னு பார்த்துக்கோங்க. வெச்சி, வஞ்சி, உளிஞை, தும்பை, வாகை, காஞ்சி, பாடான். ஸோ தொல்காப்பியர் வந்து இந்த 7 டைப்பாக மட்டும்தான் புறத்திணையை பிரித்து வச்சுருப்பார். இதுவே புறப்பொருள் வெண்பாமலை வந்து மொத்தம் 12ஆக பிரித்து வச்சுருக்கும். அப்புறம் 68வது கொஸ்டின் பாருங்கள். வெற்றித்திணை டேஸ் துறைகளை உள்ளடக்கியது. ஸோ வெற்றித்திணை டேஸ் துறைகளை உள்ளடக்கியதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஒவ்வொரு திணைகள் இருக்குல்ல, ஒவ்வொரு திணைகளுடைய உட்கூறுகளை வந்து துறைகள்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு திணைகளுக்கும் உள்ளே இருக்க சின்ன சின்ன கூறுகளில் வந்து துறைகள்னு சொல்கிறாங்க. அந்த விதத்தில் வெற்றி திணை பார்த்திங்கன்னா மொத்தம் 14 துறைகளை உள்ளடக்கி இருக்கும். ஸோ வெற்றி திணையில் வந்து மொத்தம் 14 துறைகள் இருக்குது. ஸோ இதுவே 13 வந்து வஞ்சி. அப்போ வஞ்சி திணையில் பார்த்திங்கன்னா 13 துறைகள் இருக்குது. அதுவே உளிஞை திணையில் வந்து 8 துறைகள் இருக்குது. அப்புறம் 12 வந்து தும்பை திணையுடைய துறைகள். அப்போ வெற்றியில் வந்து 14, வஞ்சி திணையில் 13, அப்புறம் உளிஞை திணையில் 8, அப்புறம் தும்பை திணையில் வந்து ஒரு 12 துறைகள் இருக்குது. அப்புறம் 69வது கொஸ்டின். பாடந்திணை டேஸ் துறைகளை உள்ளடக்கியது. ஸோ பாடந்திணையில் வந்து எத்தனை துறைகள் இருக்குதுன்னு கேட்டிருக்காங்க. பாடந்திணையில் மொத்தம் எத்தனை துறைகள் இருக்குது? மொத்தம் 10 துறைகள் இருக்குது. பாடந்திணையில் வந்து மொத்தம் 10 துறைகள் இருக்குது. ஸோ இதுவே 18 துறைகள் வந்து வாகை திணை. அப்போ வாகை திணையில் 18 துறைகள் இருக்குது. பாடந்திணையில் 10 துறைகள், அது பார்த்தாச்சா. காஞ்சி திணை இருக்குல்ல, அதில் வந்து ஒரு 20 துறைகள் இருக்குது. ஸோ வாகை திணையில் 18 துறைகள், பாடானில் 10, காஞ்சியில் வந்து ஒரு 20 துறைகள் இருக்குது. அப்புறம் 70வது கொஸ்டின். செய்கோளம் இலக்கண குறிப்பு தருக. ஸோ செய்கோளம் அந்த வார்த்தைக்கு இலக்கண குறிப்பு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து ரொம்பவே ஈஸியானது, ஏற்கனவே சொல்லியிருந்தேன். இது வந்து என்னவாக இருக்கும்? வினைத்தொகை தான். ஸோ பார்த்த உடனே ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ வினைத்தொகைனா எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன். போன வீடியோவில் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். கரெக்டாக பார்த்துக்கோங்க. இப்போ வேணால் லைட்டாக சொல்லியிருந்தேன். ஸோ வினைத்தொகைனா ஒரு வார்த்தையை வந்து இப்போ செய்கோளம் வந்து வினைத்தொகைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் வந்து 2 சொல் இருக்கும். முதல் சொல் வந்து வினைச்சொல்லாக இருக்கும். இரண்டாவது சொல் பார்த்திங்கன்னா பெயர் சொல்லாக இருக்கும். இந்த வினை வந்து 3 விதமான காலத்தையும் உணர்த்தும் விதமாக மறைந்து வந்திருக்கும். ஸோ 3 விதமான காலங்கள்னால் எந்த காலங்கள்லாம்? இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம். ஸோ இதில் வந்து எப்படி வரும்? செய்கோளமா வினைத்தொகை. அப்போ இது வந்து 3 காலத்தை காட்டும் விதமாக எப்படி வரும்? செய்த கோலம் அது வந்து இறந்த காலமா, இதுவே செய்கின்ற கோலம்னா நிகழ்காலம், இதுவே செய்யும் கோலம்னா எதிர்காலம். இந்த 3 காலத்தையும் காட்டும் விதமாக இந்த வார்த்தையில் உள்ள வினை வந்து மறைந்து வந்திருக்கும். ஸோ இப்படி வந்துச்சுன்னா அது வந்து வினைத்தொகை தான். ரொம்பவே ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ கிளியராக பார்த்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.